ஹே திஸ் இஸ் புவி. ஒரு குவிக்காக நான் இட்லி மேக்கிங் வீடியோ வந்துட்டு ஆல்ரெடி நான் என்னோடய இதில் போட்டிருக்கேன். அதை நான் குவிக் ரீகேப் மாதிரி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு அழாக்கில் வந்துட்டு 3-4 அழாக்கு வந்துட்டு இட்லி அரிசி போட்டுக்கிட்டேன். ஒரு அழாக்கு பச்சரிசி, 2 அழாக்கு புழுங்கல் அரிசி, அதாவது இட்லி ரைஸு, ரா ரைஸு அண்டு நார்மல் ஹோம் ரைஸ், ஓகேவா? அது போட்டாச்சு. அதுக்கப்புறம் உரத் தால் வந்து பார்த்திங்கன்னா 3/4 கப், 3/4 கப் போட்டாச்சு. அதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு 5 to 6 hours வந்து ஊற வச்சுட்டேங்க. அடுத்தது கிரைண்டரில் நம்ம எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஜவ்வரிசி, அதாவது ஒரு 2 to 3 ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு மணி நேரம். ஃபஸ்ட்டு கிரைண்டரில் வந்துட்டு உளுந்து போட்டு அரைச்சிக்கணும். உளுந்து வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிரைண்டரில் போட்டு நல்லா எவ்வளோ பொங்க அரைக்க முடியுமோ அவ்வளோ பொங்க அரைச்சிக்கணும். அதாவது குவான்டிட்டி வந்து இப்போ நீங்கள் 1 கப்பு உளுந்துக்கு 2 மடங்கு அளவுக்கு உளுந்து மாவு நமக்கு கிடைக்கணும். நல்லா சாஃப்டாக அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும், ஓகேங்களா? அப்போ தான் வந்துட்டு இட்லி நல்லா பஞ்சு போல் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு உளுந்து எல்லாத்தையும் வழித்து எடுத்துகிட்டு அரிசி போட்டு அரைக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த சாபுதானா, அதாவது அந்த ஜவ்வரிசி சொன்னல, அதை போட்டுக்கோங்க அந்த கிரைண்டர் இல்லாதவங்க மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நான் அதுக்கு உங்களுக்கு வந்து டிப்ஸ் அதையும் நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த சாபுதானா ஊற வச்ச கதையை போட்டு கிரைண்டரில் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு அது கூடவே வந்துட்டு ஊற வச்ச அரிசியையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதாவது உளுந்து வந்து 15 மினிட்ஸ் அரைக்கிறீங்கன்னா அரிசி வந்து 10 மினிட்ஸ் அரைச்சா போதும். அது ஈக்குவலாக இதை பண்ணிக்கணும். ஏன்னா வந்துட்டு உளுந்து நல்லா பொங்க அரைச்சிட்டு அரிசி வந்து கொஞ்சம் ரவையாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லது. அப்போ இட்லி உங்களுக்கு ரவா இட்லி மாதிரியே வரும் நல்லா. அப்போ அரைச்சதுக்கப்புறம் எம்பி வரும், ஃபெர்மெண்டேஷன் ஆகி மறுநாள் காலைக்கு. அதுக்கு முன்னாடி தேவையான அளவுக்கு சால்ட் போட்டு நைட்டு ஃபுல்லாக ஃபெர்மெண்ட் ஆக வச்சுட்டு காலையில் எடுத்து இட்லி ஊற்றினா கொஞ்சம் மாவு புளிச்சாதான் இட்லி கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு இருக்குது பாருங்கள், ரவையாக இருக்கும். அந்த மாதிரி என்ன சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை பொடியோ வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பாய்.